நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்பனா, என்ன? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொன்னதுல இருந்தே நீங்க ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அத நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு 2 அண்ணன், 2 அண்ணி, பெரியப்பா, பெரியம்மா, பாட்டின்னு உங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. உங்களுக்கு எந்த குறையும் வராம வீட்ல உள்ள பெரியவங்க பாத்துக்குவாங்க. நீங்க எதுக்காகவும் யோசிக்க வேண்டாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கண்டிப்பா உங்களை பிடிக்கும். ரொம்ப தேங்க்ஸ். நீ என் வாழ்க்கைய பத்தி கவலைப்பட வேண்டாம். முதல்ல எங்க அண்ணன் வாழ்க்கைய பத்தி மட்டும் கவலைப்பட்டா போதும். உன்னால அண்ணனோட நிம்மதியே கெட்டு போச்சு. உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து எங்க அண்ணன் ஒரு நாளும் சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. உனக்கு ஒரு வேளை என் மேல பாசம் இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன தெரியுமா? நான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள எங்க அண்ணன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும். அதுதான் என்னோட ஆசை. அதுக்கு நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு போகணும். அதுவும் என் அண்ணன் வாழ்க்கையை விட்டு நீ விலகி போகணும். முடியுமா உன்னால? செய்வியா? நீ மட்டும் எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா என் அண்ணன் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் வாழ்க்கையும் மாறி இருக்கும். அப்படியே உனக்கு உண்மையிலேயே இந்த குடும்பத்துக்கும் எங்க அண்ணனுக்கும் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைப்பு இருந்தா நான் சொன்னது செய். அதை விட்டுட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணாத. என்ன வீடு இது? பேருக்குதான் சக்கரவர்த்தி குடும்பம். ஆனா ஒருத்தருக்கு கூட குணத்துல சக்கரையே இல்ல. எல்லாரும் கசப்பாதான் இருக்காங்க. எங்க அம்மா கிட்ட கூட நிம்மதியா ஒரு வார்த்தை பேச விட மாட்டாங்க. என்னமோ இந்த வீட்டுல நான் ஒருத்தி மட்டும்தான் இருக்கிற மாதிரி நீ வர வரைக்கும் எந்த வேலையும் நடக்காதுன்னு சொல்றாங்க. வேலை செய்ய மட்டும் நான் வேணும். ஆனா பேர் வாங்குறதுல அந்த சீதா. என்ன பிரியா, தனியா ஏதோ புலம்பிட்டு இருக்க? நீ வருத்தப்படுற மாதிரி ஏதாவது நடந்ததா? அப்படிலாம் எதுவும் இல்ல. இவ்ளோ பெரிய வீட்டுல மருமகளா இருக்கிறதுல எனக்கு என்ன வருத்தம் இருக்க போகுது? அது நிஜம்தான். இருந்தாலும் உன் முகத்துல சந்தோஷமே இல்லையே. சந்தோஷமா? எதுக்கு? எதுக்குன்னா, நாளைக்கு கல்பனாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கல்ல, அது சந்தோஷப்படுற விஷயம் இல்லையா? நீ இப்படி வருத்தமா இருக்கிய பிரியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரியா. கல்பனா சின்ன பொண்ணு மாதிரி ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தா. அவளுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைச்சா என்னால் நம்பவே முடியல பிரியா. முதல்ல கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன் நல்லவனா இருந்தா அதுவே எனக்கு போதும் பிரியா. கல்பனா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதான் என்னோட ஆசை. அப்ப என்னோட சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா?
ஏன் பிரியா, என்னால உனக்கு சந்தோஷம் இல்லையா? பிரியா, நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா அத்தை. அம்மா, ஏமா அங்கேயே நிக்கிற? உள்ள வாம்மா. சாரிப்பா, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் இல்லை, நாளைக்கு கல்பனாவை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அதனால அவளுக்கு ஒரு புது புடவை வாங்கணும்னு நினைச்சேன். வேலை அதிகமா இருந்ததால வாங்க முடியல. நாளைக்கு காலைல சீக்கிரமா போய் ஒரு புது புடவை வாங்கிட்டு வந்துடணும். அவ்வளோதானம்மா. பிரியா, ஆ? நேற்று நான் ஷாப்பிங் போய் உனக்கு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல, அதில் ஒன்று கொடுமா. சரிங்க. இந்தாங்க அத்தை. ஹாய், சூப்பரா இருக்கே. யார் செலக்ட் பண்ணது? நானே தான். என் செலெக்ஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்குமே. டேய் திருட்டு பயலே, பொண்டாட்டி வந்த உடனே அம்மாவை செலக்ஷன் பண்ண கூட கூட்டிட்டு போக மாட்டியா? அம்மா அம்மா, காதை விடுமா, வலிக்குதுமா. முடியாது. சாரி கேளு, மன்னிப்பு கேளு. சாரி 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 சாரி. கொஞ்ச நேரம் கூட புருஷனோட சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்க முடியல. ச்சே, என்ன வாழ்க்கை இது? நான் இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா வருவேன்னு கனவுல கூட நினைக்கல. இதெல்லாம் உங்களால எனக்கு கிடைச்சது. ஆனா என்னால உங்களுக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்கல. உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் என்னால சந்தோஷத்தை கொடுக்க முடியல. இதெல்லாம் எப்போ சரியாகும்? மங்கா, மங்கா, இந்த வரேங்கய்யா. ஐயா, எனக்கு ஒரு சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துட்டு வா. ரொம்ப தாகமா இருக்கு. சரிங்கய்யா. இதோ பாரு, நீயே போட்டு எடுத்துட்டு வா. நான் போட்டு தரேன்னு யாராவது சொல்லுவாங்க, ஆனா அது எனக்கு பிடிக்காது. சரிங்கய்யா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணும். இல்ல, நாளைக்கு கல்பனாவை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க.
அதுக்கு நாம இந்த நெக்லஸ கல்பனாவுக்கு தரலாமா? ம்? இந்த நெக்லஸ் கல்பனாவுக்கு எடுப்பா இருக்கும். கொண்டாங்க. இந்த நெக்லஸ நீ கல்பனா கிஃப்டா தரியா? இந்த நெக்லஸ் எங்க அம்மா உனக்கு கொடுத்தது. நீ என் தங்கச்சிக்கு கொடுத்து எல்லாரும் முன்னாடியும் நல்லவன் பேர் வாங்க பாக்குறியா? கல்பனாவுக்கு என்ன நகை போடணும்னு எங்க அம்மாவுக்கு தெரியும். அதுல நீ தலையிடாத. நான் அப்படி சொல்லல. பேசாத. இப்படி எல்லாம் செஞ்சு இந்த வீட்ல உன்னை மருமகளா நிலைநிறுத்திக்க பாக்குறியா? அது நடக்காது. நீ என் பொண்டாட்டிங்கிற ஒரே காரணத்தினாலதான் இந்த வீட்ல இருக்க. நானே உன்னை என் பொண்டாட்டின்னு ஏத்துக்கல. அப்படி இருக்கும்போது நீ யாரையும் நம்ப வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நானும் உன்னை என் பொண்டாட்டியை ஏத்துக்குவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத. நீ புருஷன் பணத்து மேலே ஆசைப்பட்ட. அப்படி இருக்கும்போது நான் உன்னை எப்படி நம்புறது? சும்மா இந்த மாதிரி நாடகம்லாம் ஆடாத. போ. ராம், அம்மா, நீ ஃப்ரீயா இருந்தா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? என்னம்மா இது? உங்களை விட எனக்கு வேலை பெருசு இல்லம்மா. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லப்பா. நாளைக்கு கல்பனாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அதனால நீ வீட்லயே இருக்கணும். இந்த வீட்டுக்கு மூத்த பையன் நீ கண்டிப்பா இருந்தாகணும்ப்பா. எந்த வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுக்க. அது என் கடமைமா. நான் கண்டிப்பா இருப்பேன். தேங்க்யூப்பா. சரி, நீங்க 2 பேரும் தூங்குங்க. ம். ஏன் இந்த நெக்லஸ் இங்க கிடக்கு? எடுத்து பீரோல வைமா. ஏய் சீதா, ஒரு நிமிஷம். அதை இங்க கொண்டு வா. இந்த நெக்லஸ் நாளைக்கு கல்பனா கட்டிக்க போற புடவைக்கு நல்ல மேட்சா இருக்கும்ல? ஆமா அத்தை, கல்பனாக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த நெக்லஸ் உங்ககிட்டயே இருக்கட்டும். காலையில கல்பனாக்கு நீங்களே போட்டு விட்டுருங்க. ஆ? வேண்டாம் வேண்டாம், நாளைக்கு நீயே கல்பனாவுக்கு போட்டு விடு. நான் ஆமா, ஏன்னா கல்பனாவுக்கு நாளைக்கு அலங்காரம் பண்ண போறது நீதான். சரிங்க அத்தை. இந்தா. இந்த ரூமுக்கு வந்ததுக்கு ஒரு நல்ல காரியம் ஆச்சு. ம்? சரி, நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. 2 பேரும் சீக்கிரமா படுத்து தூங்குங்க. ம். குட் நைட். ராம், குட் நைட் பா. குட் நைட்மா. சுமித்ரா, வரவங்களுக்கு டிஃபன் ரெடி ஆயிடுச்சா?
அவங்க வரத்துக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ள ரெடி பண்ணிடுறேன். அதுக்கு இல்ல, வர்றவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. சித்ரா, வர்றவங்களுக்கு எந்த குறையும் வைக்காம நான் பாத்துக்கிறேன். நம்ம குடும்பத்துல, ஏன் நம்ம வம்சத்திலேயே முதல் பொண்ணு கல்பனா. அவ விசேஷத்துல நான் அவ்வளோ அசால்ட்டா இருந்துருவேனா? நம்ம அவங்கள கவனிக்கிற விதத்தை பார்த்து நம்ம குடும்பத்தையும் கல்பனாவையும் ரொம்ப பிடிச்சு போய் சந்தோஷமா போவாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சீதா, ஏம்மா ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, உன்னை பார்த்தாலே தெரியுது உன் மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லு. இல்ல, இன்னைக்கு கல்பனாவை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு யோசிக்கிறேன் அத்தை. சீதா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு யோசிக்கிறேன் அத்தை. சீதா, நீ யோசிக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? சொல்லு. இல்ல, இது கல்யாண விஷயம் இல்லையா, அதான் யோசனையாவே இருக்கு. உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. ஏதாவது பிரச்சனை இருந்தா இப்ப விசாரி பண்றேன். அது வந்து ஷோ, இங்க பாரு, இப்படி தயங்கி தயங்கி பேசினா எனக்கு பிடிக்காது. என்ன சொல்ல வரையோ அத நேரடியா சொல்லு. இல்ல, நேத்துல இருந்து கல்பனா ஒரு மாதிரியாவே இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. அது என்னவா இருக்கும்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அத்தை. ஓஹோ, இங்க யார் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சு நீ அதை தீர்த்து வைக்க போறியா? என் மக மேல என்னை விட உனக்கு அதிகமா அக்கறை இருக்குன்னு காட்டிக்கிறியா? உன்னை எனக்கு சரிசமமா நினைச்சு கூப்பிட்டு பேசுனா அதையே நீ காரணமா வச்சுக்கிட்டு எனக்கு புத்திமதி சொல்றியா? நீ எப்படி நடந்துக்கணும்னு மட்டும் யோசனை பண்ண போதும். என் மகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன பத்தியும் என் மகளுக்கு நல்லா தெரியும். அப்படி அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட அவ சொல்லுவா. உன்னை நீயே பெரிய மனுஷியா காட்டிக்கணும்னு நினைச்சுக்காத. உஷாரா நடந்துக்க. சீதா, சித்ரா முன்ன என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு இன்னும் தெரியாம இருக்கியே. சித்ராவுக்கு அவ பிள்ளைங்களை பத்தி யார் என்ன சொன்னாலும் பிடிக்காது, கோவம் தான் வரும். அதனாலதான் அப்படியெல்லாம் பேசுறா. நீ ஒன்னும் சங்கடப்படாத. வீட்டுக்கு மூத்த மருமகளா இருந்தா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வரும். சரி சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போ சிரிச்ச முகத்தோட இருக்கணும். இப்படி கண் கலங்கி இருக்க கூடாது. கண்ணை தொடச்சுக்கோ. சிரி
சிரி. நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? போய் மத்த வேலைகளை பாரு. ம். உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நம்ம காதல் எப்பவோ முடிஞ்சு போச்சு. உங்க வீட்ல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. தினேஷ், காதலுக்கு எல்லா சக்தியும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நம்ம விஷயத்துல பொய்யா போச்சு. உன்னை மனசுல வச்சுக்கிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி நானும் அண்ணன் மாதிரி வாழ்க்கையை தொலைக்கணுமா? ப்ளீஸ் தினேஷ், என் மனசு புரிஞ்சுக்க.